கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இன்னைக்கு ஒரு நல்ல குணாதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. என்னன்னா, ஏழைகளை பார்த்து பரிகாசம் பண்ணின நீங்கள், அவர்களை பார்த்து ஏளனமாய் நினைத்த நீங்கள், இனி அந்த ஏழைகளை பார்த்து இறங்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை ஆண்டவர் திருப்பி கொடுப்பாரா? எப்படி கொடுப்பாரு? அமுக்கி குலுக்கி மடியில் சாட்சி போடுவாரா. நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்ன வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவேன். ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுக்கறது, வஸ்திரம் கொடுக்கறது ஒரு பெரிய ஊழியம். அது எப்படின்னா, அவங்களுக்கு டைரெக்டாக வெயினில் குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி அப்படி அவங்கள தெம்பாக்கும். ஸோ அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அன்ன வஸ்திரம் சொல்லுங்க, அன்ன வஸ்திரம். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நேற்றைக்கு வரைக்கும் உங்களை சுற்றி இருந்த ஏழைகளை நீங்கள் பார்க்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. அவங்கள பார்த்தா தூர விலகி போனீங்க. நல்ல பசை உள்ளவங்கள பார்த்தா ஒட்டிக்கிட்டீங்க. அப்படின்னா நல்ல காசு உள்ளவங்கள பார்த்தா கூட போய் ஒட்டிக்கிறீங்க. இவங்க கூட ஒட்டிக்கக்கூடாது, ஏழைங்க கூட நீங்கள் ஒட்டிக்கணும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவானாக மாற்றும் போது, செல்வங்களை கொடுக்கும் பொழுது, வருமானத்தை கொடுக்கும் பொழுது, இவன் கண்டிப்பாக இவனை சுற்றி இருக்கிறவங்கள தேற்றுவான். அன்றைக்கு நோவாவுக்கு அவங்க அப்பா பேர் வைக்கும் பொழுது சொல்கிறாரு, நம்ம இந்த கஷ்டமான சூழ்நிலையில் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவான்னு பேர் வச்சாங்களாம். நீங்கள் அநேகரை தேற்றுவீங்க, அநேகரை போஷிப்பீங்க, அநேகருக்கு உதவி செய்வீங்க, அநேகரை படிக்க வைப்பீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் உங்களை நோவாக்களை போல வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் செய்யலைனாலும் பரவாயில்ல, சகேயு காலத்திலே செய்யலை, ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது அவனுடைய சொத்தில் பாதியை விட்டு, பெரிய பணக்காரன், எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கில் வச்சுருந்தவன், பாதியை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டான். ஏன்னா இயேசு அந்த வீட்டில் வந்ததுனால அவனுக்குள்ள ஒரு மாற்றம். இன்றைக்கு இந்த மங்கள வார்த்தை மூலமாக இயேசு உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நான் அடிக்கடி சொல்ல, இந்த அன்பரின் பாதத்தில் குறைஞ்சது ஒரு 5000 பேர் 6000 பேர் அந்த மீட்டிங் வருவாங்க. அதில் 100க்கு 90% மக்கள் ரொம்ப ஏழைகள், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு தம்பியெல்லாம் அங்கே போனால் சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லியே வந்தான். இன்றைக்கி அவன் பல முறை அங்கே வருகிற ஜனங்களுக்கு சாப்பாட்டை ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு திருப்பி கொடுத்துருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யாரோ ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாதம் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நாங்கள் அப்போ ஜெபிக்கும் பொழுது அதான் சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த திரளான ஏழை ஜனங்களை இன்றைக்கி போஷிக்க இவங்க மனசார இந்த 5000 பேர் 6000 பேருக்கு, அதுவும் உபவாசம் முடித்த உடனே தேவ சமூகத்தில் வெளியே வந்த உடனே இந்த ஆகாரத்தை கொடுத்த இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு நிறைய முறை அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்படி கஷ்டப்பட்டு ஆகாரமே இல்லாமல் வந்து அங்கே சாப்பிட்டு இன்னைக்கு பெரிய தொழிலதிபர்களாய் மாறினவங்க நிறைய பேர் உண்டு. இப்போ அவங்க அடிக்கடி ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் வச்சுருக்கான். அதான் சொன்னேன், ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் அவர்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஸோ இந்த நாளிலேயும் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை பாருங்கள், உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை பாருங்கள். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே எல்லாருக்கும் செய்வான், பக்கத்தில் இருக்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. இவங்களை கண்ணுக்கு தெரிய உன்னுடைய சகோதரனை முதல்ல நேசின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு பிறகு பிறரை நேசிங்க, தாராளமாக அவர்களுக்கு உதவிக்காரத்தை நீட்டுங்க. பரலோகம் உங்களுக்கு நேராக மதகளை திறப்பார். நம்ம மினிஸ்ட்ரி அப்படிப்பட்ட நிறைய ஏழை பிள்ளைகளுக்கு ஒத்தாசையாக இருந்து அவங்கள படிக்க வச்சு, அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து, கல்யாணம் பண்ணி வச்சு, அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கார். நான் அனுபவிச்சோன்னா சொல்கிறேன், நீங்கள் செய்து பாருங்கள், கொடுத்து பாருங்கள், அமுக்கி குலுக்கி சாட்சி மடியில் போடுவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் வின்சென்ட், நான் RPF SI ஆக பணிபுரிந்து 7 வருடங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றுவிட்டேன். என்னுடைய மெடிக்கல் கார்டு வழியாக மாதம் 1000 ரூபாய் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். திடீரென்று
பேங்கிலிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அதில் உங்களுடைய மெடிக்கல் கார்டு பிளாக் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்கள். நான் ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு சென்று என்னுடைய மற்றும் என் மனைவியுடைய ஆதார் கார்டை காட்டி பதிவை புதுப்பிக்கும்படி கேட்டேன், ரினிவல் பண்ண. அவர்கள் உங்கள் மனைவியின் ஆதார் கார்டு தவறாக இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய ஆதார் கார்டை மட்டும் பதிவு செய்தார்கள். எனக்கு மாதம் 1000 ரூபாய் வருவது நின்றுவிடுமோ என்ற கவலையுடன் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து மெடிக்கல் பேப்பரை சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் கொடுத்து ஜெபித்து விட்டு சென்றேன். ஜெபித்த மறுநாளே என்னுடைய மெடிக்கல் கார்டுக்குரிய ரூபாய் 1000 பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்ததற்கான மெசேஜ் வந்தது. கர்த்தர் உங்களுக்கும் அப்படி செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை திருப்பி கொடுப்பார் என்று சொன்னீரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது ஒரு கம்பேஷன் அனாயிண்டிங், ஒரு மனதுருக்கத்தின் அபிஷேகம் இறங்கட்டும். இயேசுவானவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவர்களுக்கு நன்மை செய்து சுற்றி திரிந்தது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் தங்களை சுற்றி இருக்கிற ஏழை ஜனங்களை பார்த்து மனதுருகி அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்காக உதவி செய்ய, அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க, அவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்க, ஆண்டவரே அவர்களுக்கு தங்குவதற்கு உறைவிடத்திற்கு வழி திறக்க, அவருடைய எதிர்காலத்திற்கு ஏதாவது ஒரு வழி திறக்க பரலோகத்தின் தேவன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் ஏவுகிறதற்காக உமக்கு நன்றி. அதன் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பரலோகத்தின் மதகள் இவர்களுக்கு நேராய் திருப்பப்படட்டும். சம்பள உயர்வுகள் வரட்டும். வியாபாரத்தில் பெருத்த அறுவடை உண்டாகட்டும். என் பிள்ளைகள் கூடிய பெருகட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் என்கிற மங்கள வார்த்தையின்படி இவர்கள் நடுவிலே இருந்து கர்த்தர் மகாபெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.